750 கிராம் கிடக்குது. நான் 2ஆவது 3ஆவது கட்டையில 750 கிராம் கிடக்குது கீரையில. ஆனா நான் 10 பிடி விற்றா 200 ரூபா காசு வருது. அந்த 200 ரூபா காசு எடுத்துக்கொண்டு போய் 1 கிலோ அரிசி வாங்கினாரு. அப்படி ஒரு மர்ம கொண்டுக்கு நம்ம 6 முட்டை 3 முட்டை காணா போயிட்டு 3 பேர் இருக்கணும். எல்லாருக்கும் படி பட்டது. எனக்கு காயப்பட்டதான். எனக்கு காது நான் கேட்கா போயிட்டு காணாம போயிருக்கிறேன். காணாம போனா வாங்கி ஆக்கிட வச்சு ராணுவம் பிடிச்சி கிலோ 1600 ரூபா முரல் போய்கொண்டிருக்குது. இந்தியாவில் இந்திய கிளிநொச்சி சந்தையின் நிலவரத்தை தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். வியாபாரங்கள் எல்லாம் எப்படி என்ன? வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன் வேண்டாம், இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம். கிளிநொச்சி மாவட்டத்தில் என்றுமே எவருமே மறக்க முடியாத நாளாந்த காரியங்களை, நாளாந்த அத்தியாவசிய பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பொது சந்தையில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வர உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி நல்லா பகிரவணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து இந்த கிளிநொச்சி மாவட்டம் யுத்தத்துக்கு பிற்பாடு முதல் யுத்தத்துக்கு முன்பு இருந்ததை விட யுத்தத்துக்கு பிற்பாடு எப்படி இந்த பொதுச்சந்தையில் உள்ள வியாபாரங்கள் எப்படி போகுது, இந்த வியாபாரங்கள் என்னென்ன விடயங்கள் இருக்குது, பொது அங்காடிகளில் என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை இந்த பொதுச்சந்தையினுடைய வளாகத்துக்குள்ளே சென்று அங்குள்ள விடயங்களை நாங்கள் பதிவில் கொண்டு வருவோம். முதலாவது நாங்கள் வர்ற பொழுது இதில் வந்து ஒரு மாங்காய் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சிறு கடை ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த எங்கே பார்த்தாலும் வந்து மக்கள் வந்து நாளாந்த ஒரு வாழ்வாதாரத்தை கொண்டு இயங்கக்கூடிய விடயங்கள்லாம் இந்த பொதுச்சந்தைன்னு சொல்லப்படுறது. இங்கே பார்த்தால் தெரியும், ஒரு அண்ணன் வந்து வடை விற்று கொண்டிருக்கிறார். அதே போல் இங்கே மரக்கறியில் வந்து மற்றது ஃப்ரெஷ்ஷாக வந்து மிக துளிர்த்த ஒரு மிக பச்சை பசியாக இருக்கக்கூடிய மிக அருமையான கீரைகள் வந்து பொன்னாங்கானி கீரை, கருவேப்பிலை, அதே போல் ரம்பையில் மற்றது எங்களுடைய அந்த உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றவாறு ஒரு இரும்பச்சதை இதெல்லாம் வெள்ளாரையில் வந்து இந்த வெள்ளாரையில் வந்து குழந்தை பிள்ளைகள் எல்லோரும் கூடுதலாக சாப்பிடக்கூடிய ஒரு மிக அருமையான ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு இலை, மூளை வளர்ச்சிகள் மற்ற ரத்தோட்டங்கள் மிக அருமையான இது. என்னம்மா எவ்வளோ காலமாக இங்கே வியாபாரம் செய்கிறீங்க? 15 வயசுலேருந்து செய்கிறீங்க? 15 வருஷமா? 40 வருஷமா நீங்கள் இந்த கிளிநொச்சி பொதுச்சந்தையிலேயே? ஓ, மரக்கறி வியாபாரம் செய்யணும். இடம் நான் படித்து நான் இருந்தேன். அப்போ டெய்லர் வேலை செய்தான். எல்லா உடுப்பு வகையெல்லாம் தருத்தாள். தற்போது காசு இல்லாத மாதிரியா ஒரு கண்கீரையும் கருவேப்பிலையும் கொண்டு தான் சந்தைக்கு வந்து திரும்ப இது அடிப்படை வியாபாரத்தை செய்கிறேன். அவ்வளோ ஏமாத்தேன். எப்படி அம்மா வியாபாரங்கள் போச்சு? 3 பிள்ளைகள் காணாது போச்சு. ஆனா எனக்கும் ஒரு கிட்னி ஃபெயிலியர். யாரும் கேட்காது. வியாபாரம் செய்யறது வியாபாரம் செய்து கொண்டு கேட்க அங்கேருந்து பழைய கீரை அப்படி இப்படின்னு சில பொதுமக்கள் நம்புதுக்காது. ஆனா பொதுமக்கள் என்ன செய்யணும், இந்த கீரையை அவிட்டு பார்த்து இது நல்ல கீரையா பழைய கீரையான்னு பார்த்து வாங்கணும். அம்மா சொல்றது பழைய கீரைன்னு சொல்லி கீரையை விட்டு போறது எங்களுக்கு மனதுக்கு ஒரு வேதனையா கிடக்குது. ஏன்னா எனக்கு காது கேட்காது. ஆனா இந்த கீரை எடுத்து 5 முடி 6 முடி கீரை எடுத்து பாக்கில விட காசு மாற்றி கொண்டு இருக்காங்க. அங்கால இருந்து பழைய கீரை, சூடா கீரை, முட்டை கீரை எடுத்து சொன்ன உடனே எந்த கீரை விற்காம போகுது. ஆனா நான் யாருக்கும் அநியாயம் செய்யல, யாருக்கும் கெடுதல் செய்யல. ஆனா ஒரு குடி கீரை வந்து நிறுத்தி பாருங்க, 750 கிராம் கிடக்குது. நான் 2ஆவது 3ஆவது கட்டையில 750 கிராம் கிடக்குது கீரையில. ஆனா நான் நேர்மையா வியாபாரம் செய்யறேன், நேர்மையா செய்கிறேன். ஆனா அணிநிதி இல்லை. ஆனா இதை வார ஒரு குடி கீரைக்கு 20 ரூபா காசு தான் தருது. 10 பிடி விற்றா 200 ரூபா காசு வருது. அந்த 200 ரூபா காசு எடுத்துக்கொண்டு போய் 1 கிலோ அரிசி வாங்கினாரு. அப்படி ஒரு மர்ம கொண்டுல இருக்கிறார். ஆனா இங்க நாங்கள் போராட்டத்திற்கு மத்தியில எங்கட ஒரு சான்றாய்த்த கழுவி கொண்டிருக்கிறார். ஆனா சில மக்கள் கேப்பார் புத்தி கேட்டு இந்த வேலை செய்யலாம். பழைய கீரை புது கீரை அப்படின்னு சொன்னோன்னே போட்டி பொறாமைன்னு சொன்ன எனக்கு போட்டியும் இல்லை பொறாமையும் இல்லை. யார் விற்றாலும் யார் கிடைச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு கெடுதல் செய்யாமல் காரு கேட்காத படியால்
எனக்கு கெடுதல் செய்யாமல் நீங்களும் பிழைச்சி கொடுங்க, நானும் பிழைச்சி கொடுங்க. இங்கே வேற கடாகிட மடிச்சு கூப்பிட்டு அங்கே இருக்கிறீங்க. நான் திருநாமூர் இருப்பேன். இப்போ எத்தனை பிள்ளைகளோட இருக்கீங்க? எனக்கு நம்ம 6 பிள்ளை 3 பிள்ளை காணா போயிட்டு 3 பேர் இருக்கணும். எல்லாருக்கும் படி பட்டது. எனக்கும் காயப்பட்டதான். எனக்கு காது நான் கேட்கா போயிட்டு எங்க காணாம போயிருக்கிறேன். காணாம போனா கூட வச்சு ராணுவம் பிடிச்சிட்டு யோசிப்பு ராணுவம் தான் பிடிச்சது. 2008ஆம் ஆண்டு 6ஆம் தேதி 6ஆம் மாசம் பிடிச்சது. பெரிய கஷ்டமத்தியானுங்கிற வாழ்க்கை இருக்குது. ஆனா இது மக்களாகிய நீங்க புரிஞ்சு கொள்றீங்க. இந்த அம்மாவுடைய விடயங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. வாக்கு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுத்து அவருடைய பொருட்கள். நன்றி அம்மா, நன்றி. இப்போ நாங்கள் வந்து இண்டை பாருங்க, நல்ல மாங்கண்டுகள் கமுகங்கண்டுகள் எல்லாம் வந்து ஒரு யுத்தம் நடைபெற்றது. அப்போ மரக்கண்டுகள் வைக்கிறதுக்காக பூங்கண்டுகள் மரக்கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறார். இந்த வகையில் வந்து ஒரு சிறிய பூங்கனி தோட்டம் என்னென்னா, அனுதினம் வந்து ஒரு வாழ்வாதாரத்தை நோக்கி வேலை தேடி கொண்டிருக்கிறத விட ஒவ்வொரு மனிதனும் வந்து இப்படி ஒரு முயற்சிகளை எடுக்கணுமன்றதில் வந்து எல்லாரும் உறுதியாக இருக்கணும். இப்போ கண்கொள்ளா காட்சி என்னென்ன, இது எவ்வளோ காலமாக இங்கே வந்து நீங்கள் இந்த வியாபாரத்தை செய்கிறீங்க? 2012ஆம் ஆண்டிலிருந்து அண்ணா அந்த வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில் வந்து நீங்கள் இது உங்களுடைய உற்பத்தியில் இல்லை வேண்டி கொண்டு வந்து எங்கே ஃபார்ம் இருக்குது? வட்டக்கட்சியில் இருந்து கொண்டு வாங்க. ஒரு நாள் காலையில் வட்டக்கட்சி இருக்குது, இங்கே பிள்ளைஞ்சிலையும் இருக்கிற ஃபார்ம் அங்கே இருந்து பேருமையால் வந்து பாருங்கள். இது வந்து இதுகள் வந்து பூங்கண்டும் இருக்குது, ஆனால் மரக்கண்டுகளும் இருக்குது. இது வந்து கீரைப்பிலாவா? என்ன விலை விற்கிறீங்க கீரைப்பிலா? இது என்ன கண்டுண்ணா? நீலப்பூ. இப்படி வந்து ஒவ்வொரு கண்டுகளும் என்னென்ன விலைகளில் விற்கிறீங்க? இப்போ இது செம்பரத்தம்பூ 100 ரூபாயிலிருந்து 300 400 மட்டும் இவருடைய மரக்கண்டு இருக்கும். கூட ஃபார்முக்கு என்ன பேர்? என்ன ஆனந்தராஜா ஃபார்ம் வந்து வட்டக்கட்சியிலையும் இருக்குது, கிளிநொச்சியிலையும் இருக்குது. உறவுகளையும் மிக பார்த்துக்கொண்டு போகிறோம். இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் வேறுங்க இந்த முருங்கையிலேயே வந்து புலம்பெயர் நாடுகளிலிருந்து சொல்லிவிடும். இந்த முருங்கையிலேயே கூட காய வச்சு மருத்துவத்துக்காக, அதாவது வந்து நீரிழிவு நோய்களுக்கெல்லாம் மிக மருத்துவ குணம் சார்ந்தது. இப்போ முருங்கை மரமெல்லாம் பொதி செய்து முருங்கை மரங்களை வீடுகளில் இலகுவாக வைக்கக்கூடிய முறையில் வந்து செய்து கொண்டு மக்களுக்கு வந்து சுமூகமான முறையில் விற்பனை செய்யணும். இப்போ ஒரு முருக்கந்தடியை வைக்கிறத விட முருங்கைக்கண்டு கொய்யாதுகள் கொண்டு விற்றுக்கொண்டிருக்கிறது. உங்களோட பாம் இது உங்களோட உற்பத்திகள் ஒன்று எடுத்து வச்சு விற்கிறீங்க. சரி, ஓகே. இதுலேயும் ஒரு அண்ணா வந்து தர்மம் எடுக்கிறதுக்கு இருந்து கொண்டிருக்கிறார். இயலாத ஐயா இருங்கோ வாரம். இன்றைக்கு நாங்கள் வந்து அதாவது வந்து மீன் சந்தைக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து மிக இது கனவா இருக்குது, எல்லாம் பெரிய பெரிய மீன்கள் இருக்குது. ஆனால் இப்போ கனவா வந்து விலை கூடின காலம் என்னென்ன கனவா இப்போ வந்து என்ன விலை போகுது? கனவா கிலோ 1600 போகுது, சில நேரம் 2000 போகுது. ஆனால் இப்போ இண்டிய விலை 1600, சில நேரம் கூடுறதா? ஒரு கிலோ கனவா அது பல மாதிரி. ஆனால் உங்களுக்கு நீதியான விலைக்கு நீங்கள் விற்கிறீங்க, உங்களுக்கு கட்டுமான விலைக்கு 1600 ஆகிருக்கு. இது வந்து ஊசி கனவான்னு சொல்கிறது. பிரிக்க கிலோ என்ன விலை போகுது? மக்கள் வந்து சிறந்த முறையில் வந்து இந்த மீன்கள் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்பம்மா வந்து சின்ன மீன்களை தான் விற்கிறேன். இன்றைய சந்தை நிலவரம் வந்து கனவா 1600 விற்குது. இங்கே பாருங்க, இந்த மீனில் வந்து இதுக்கு இந்த வன்னி மாவட்டத்திலேயே ஒரு தனிப்பெரிய ஒரு மரியாதை. யுத்த காலங்களில் கூட வந்து அந்த குளத்தில் இருந்து அந்த விரால் மீன் சொல்கிறது. இது ஜப்பானா என்ன ஜப்பானா? இந்த ஜப்பான மீனை காண்றதே மிகப்பெரிய அரிது, சரியான குறைவு. குளங்களில் சிலாப்பி தான் கூட வருது, ஆனால் இதில் வந்து ஜப்பான் இருக்குது. மற்றது இது வந்து விரால் மீன். இதை நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் இந்த நெடுவேலும். அதே மாதிரி அண்ணன் வந்து இந்த திருக்கை எல்லாத்தையும் வந்து எல்லாம் வெட்டி பாருங்க, பெரிய பெரிய முறாலுகள். இன்றைக்கு என்ன விலை அண்ணா கிலோ போகுது? கிலோ 1600 முறல் போய்கொண்டிருக்குது. இன்றைய கிளிநொச்சி சந்தையின் நிலவரத்தை தான் நாங்கள் பதிவு செய்கிறோம். வியாபாரங்கள் எல்லாம் எப்படி என்ன
சரியானதான சில நேரம் என்ன பிஸ்னஸ் நட்டங்கள்லேயும் போய் இது சுறா மீன். நாங்கள் சும்மா வந்து இங்கே பார்க்க எதை பார்க்குறேன்டே தெரியாது. ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் மீன் குவியலாக தான் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் வந்து இது வந்து பாறை மீன். இது பாறை என்னென்ன கண்ணாடி பாறையோ இப்படி எல்லாம் இங்கே யூடியூப்பில் நிற்கிறோம். எங்கட ஊர் ஆக்களம் வந்து நான் முதுச்சாந்தேக்க மாட்டிட்டீங்கன்னா அது நாங்கள் பார்த்தது கொஞ்சம் பெரிய கனவா, இதுவும் ஊசி கனவா தான். அவை இப்போ வியாபார அமளியில் நிற்கணும். அதாவது வந்து அந்த பிஸ்னஸ் கடுமையாக நிற்குது. அந்த வகையில் இப்போ விற்பனை செய்யணும். ஏற்கனவே நாங்கள் வெளியில் கேட்டு அரைஞ்சிட்டோம். என்னப்பா இது இங்கே வரங்க உரல்லாம் நின்று கூடுதலாக இருக்கு. ஆனால் இங்கே வேறுங்க ஆள் ஜப்பான் தானே ஜப்பானா சிலாப்பி ஜப்பான் தான் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இது இந்த கலருக்கு என்ன இது 95ஆம் ஆண்டு நாங்கள் அக்கராங்குளத்தில் வாங்கி சாப்பிட்ட ஞாபகங்கள்லாம் திரும்ப வருது எங்களுக்கு. அது ஒரு ஈக்கில் கோத்து பெரிய 5 மீனை வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஞாபகங்கள். இது என்ன விலைண்ணா கிலோ போகுது? 800 ரூபா 500. கடல் எங்கே இன்றைய கூடுதலாக வந்து இந்த மார்க்கெட்டிலேயே கூடுதலாக முரல் மீன் தான் கூடுதலாக காணப்படுது. ஆனால் எந்த நாட்டுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் சத்து கூடின ஆள். அந்த மீனின் அருமையை வந்து எல்லாரும் போகிறத போசாக்கு நிறைய கூட காட்டக்கூடிய ஒரு இது. மக்களுடைய சத்தங்கள் வந்து கொண்டிருக்குது. ஒரு வெள்ளரால். அண்ணா இறால் என்ன விலை போகுது? இது நல்ல வெள்ளை இறால் என்ன கிலோவாடு தான் 1500. சின்ன இறால் தான். கணவாய் முரலுமே பார்க்க நல்லா வெட்டி நல்லா சமைக்கணும். பாருங்க உறவுகளே கிளிநொச்சி சந்தை எப்படி இருக்குதுன்னு. இன்னொரு மகிமையாக இருக்குது என்ன வாங்க. ஓரா மீன் இருக்கு. ஓரா இது நீலக்கால் நண்டுன்னு சொல்கிறது என்ன. நீலக்கால் நண்டு நல்ல அருமையான நண்டு. இதோட முரலும் ஊராவும் இதோட இணைஞ்சிருக்கு. இதே கூடுதலாக திருக்கையும் இதில் பார்த்தா திருக்கை எல்லாம் வந்து வெட்டி இருக்குது. மற்றது வந்து பாறை மீன் இருக்குது. கூடுதலாக வந்து இன்றைக்கு முரலும் திருக்கையும் பாறையும் தான் இந்த இந்த இன்றைய நிலவரத்தில் வந்து கிளிநொச்சி சந்தையில் காணப்படும். ஓ இங்கே கிளறு இருக்கு. எல்லா வகையான மீன்களும் வந்து இன்றைக்கு கூடுதலாக வந்து காணுது கிளறு. ஓ பெரிய ஊரா என்ன விலை விற்கிறீங்க? கிலோ கிலோ 800 ரூபா விற்கணும். ஊரா 800, இது ஒரு 500, நடுவாத்திரி 500. இது என்ன சுவா பாறையா? இது கருங்கணி பாறை. கருங்கணி பாறை. இதுதான் கருங்கணி பாறைன்னு.
நல்ல இது என்ன சாப்பாடு? 1 கிலோ 500, அது நடுவாத்திரளி 1 கிலோ 500. இதெல்லாம் நல்ல சின்ன மீன் இங்கே வேறுங்க. இதை வந்து மாம்பழ சுங்கன்னு சொல்கிறது. இது கையை வச்சு குத்தி விட்டுதுன்னு சொன்னால் கடுமையாக கிடக்கும். ஆனால் இது வந்து கத்திரிக்கோளால் ஏதாவது வெட்டி தான் இது எடுக்கிறது. நல்ல ஒரு ரேஷான மீன் இந்த மாம்பழ சுங்கன்னு சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு உறவுகளே, ஒரு நீண்ட நாட்களுக்கு பின் நான் இன்றைக்கு இந்த கிளிநொச்சி பொதுச்சந்தைக்குள்ளே வந்து ஒரு பதிவேற்றம் ஒன்று செய்திருக்கிறேன். இந்திய நிலவரங்களும் இன்றைக்கு இந்த வியாபாரிகள் எதிர்நோக்கிற அவைகளுடைய அந்த வியாபாரத்துக்கான எதிர்நோக்கிற பிரச்சனைகளும் எங்கே இருந்து என்னென்ன மீன்கள் வந்து எப்படிப்பட்ட மீன் வியாபாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறன்றது தான் நாங்கள் காட்டியிருக்கிறோம். அந்த வகையில் கிளிநொச்சி பொதுச்சந்தையினோட மீன் வியாபாரத்துக்கு அந்த மீன் சந்தைக்குள்ளே வர்றது பொழுது வரைக்குள்ள எங்களுக்கு தென்பட்ட அவ்வளோ விடயங்களையும் இந்த பதிவில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கான கமெண்ட்ஸுகளை எழுதி நல்லா பகிர வேணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அன்பு உறவுகளை மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.